தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சிறங்களின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 2/4/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 118:22. வீடு கட்டிடவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு தலைக்கல் ஆயிற்று என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நமக்கு கூறும் அறிவுரை என்னவென்றால், நாம் இவ்வளவு நாளும் பிறரால் ஆகாதவர்கள் என்று தள்ளப்பட்டவர்களாக காணப்பட்டிருக்கலாம். நம்முடைய செய்கைகள், நம்முடைய நடத்தைகள் இப்படி ஏதோ ஒன்று பிறரை நோகடித்தோ அல்லது நம்முடைய இன்பா நேச்சர் பிறவி குணங்களால் சில பேர் பாதிக்கப்பட்டு அதன் மூலமாக நாம் அனைவராலும் ஒதுக்கப்பட்டவராக காணப்பட்டிருக்கின்றலாம். ஆனால் கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் நம்மை நம்முடைய பிறவி குணங்களை நாம் மாற்றி புதிதாக மாற்றிவிட்டார். பிரியமானவர்களை, கர்த்தர் நம்மை மாற்றி அவருடைய ஜனமாக, அவருடைய பரிசுத்த ஜாதியாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஏற்றுக்கொண்டு பலரால் தள்ளப்பட்ட நம்மை மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றி அனைவரும் நம்மை வியப்புடன் பார்க்கின்ற அளவிற்கு நம்மை உயர்த்தப் போகின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, நம் தேவன் மன்னிக்கும் குணமுடையவர். அவர் மன்னிக்கின்றவர். நம்மிடம் நாள் ஒன்றிற்கு 7 அல்ல 7 முறையும் மன்னிக்க வேண்டும் என்று கூறின கர்த்தர் நம்மையும் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை எல்லாம் நாம் உண்மையிலே மனம் உருகி எடுத்து கூறி இவ்வளவு நாள் கேட்டுக்கொண்டேதான் இருந்தோம். இப்பொழுது கர்த்தர் அதை ஏற்றுக்கொண்டு முழுவதும் நம் பாவத்தை நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்திவிட்டு ஆகாதென்று காணப்பட்ட நம்மையும் நம் சந்ததிகளையும் மூளைக்கு தலைக்கல்லாக உயர்த்தி, அவர் எப்படி திருச்சபைக்கு தலைக்கல் இயேசுவோ அதே போன்று நம் குடும்பத்திற்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதமான மூளைக்கல்லாக நம்மையும் நம் சந்ததிகளையும் மாற்றப் போகின்றார். அதற்காக நன்றி கூறி மேலும் மேலும் பரிசுத்தமாக வாழ்வோம். ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்று இறைவனுக்கு சாட்சியாக வாழ்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, எங்களுடைய பாவங்களாலோ அல்லது சுபாவங்களாலோ அனைவராலும் தள்ளப்பட்டு ஆகாதென்று காணப்பட்ட எங்களை நீர் பரிசுத்தவான்களாக மாற்றி எங்கள் பாவங்களை சாபங்களை முற்றிலும் நீக்கி உமக்கு பிரியமான பாத்திரமாக மாற்றிவிட்ட கிருபைக்காக நன்றியப்பா. இதனால் தள்ளப்பட்ட எங்களை நீர் எப்படி திருச்சபைக்கு மூளைக்கல்லாக உயர்ந்திருக்கின்றோ அதே போன்று எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் எங்கள் குடும்பத்திற்கு எங்கள் சந்ததிகளுக்கு மூளைக்கல்லாக உயர்த்த போகின்ற கிருபைக்காக உயர்த்த போகிறேன் என்று கூறின இந்த வாக்குத்த வசனத்திற்காக நன்றி கூறுகிறோம் அப்பா. நாங்கள் இன்னும் பரிசுத்தமாக வாழ்வோம் என்று பொருத்தனை செய்கின்றோம். என்னுடன் சேர்ந்து யாரெல்லாம் உடன்படிக்கை செய்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கின்றோம். பரிசுத்த வாழ்க்கையாக வாழ எங்களை என்றும் அனுதினமும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. சாட்சியா நிறுத்துங்க. மூளைக்கல்லாக உயர்த்துங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.